வார்த்தைகளை என் நாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி உங்களை கிருபையினாலும் மகிமையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஒரு அலையில சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம் நடுவில் அவர் வல்லமையா உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 நாட்களும் நீங்கள் கிருபை வரங்களை நீங்கள் பெற்று நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, தரிசனம் பெறுகிறவர்களாக, இந்த சபையை ஊன்ற கட்டி எழுப்புகிறதற்கு நீங்கள் தூணாக நிலைநின்று செயல்படுகிற மக்களாக காணப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இந்த இடத்துல வந்த நேரத்திலிருந்து ஜெபத்தை குறித்து தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆவியானவர் ஒருமனப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பாடல் ஆராதனையில ஜெபத்தை குறித்தே பேசி பேசி பாடல் ஆராதனை நடத்தினார்கள். அருமையான இந்த சபை நடத்துகிற போதகரையாவும் ஜெபத்தை குறித்து பேசி ஜெபத்திலே நடத்தினார்கள். இந்த இடத்துல ஜெப மேகம் எழுந்தள்ளி இருக்கிறது. இந்த காலங்களிலே ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இந்த கடைசி காலத்துல முக்கியமாக இருக்கிறது. நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதை குறித்து இந்த வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசுவார். அதன் பிறகு ஜெபம் எவ்வளவு மேன்மையானது, ஜெபிக்க வேண்டிய எவ்வளவு கட்டாயமான சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம் என்கிறதை குறித்து நாம் அறிந்து ஜெபத்தை குறித்து உத்தரவாதம் சொல்லி அந்த தினமும் நான் திறப்பில் இருந்து ஜெபிக்கிறவர்களாக மாறுகிறதற்கு தேவன் புதிய கிருபைகளின் வரங்களின் வல்லமையை ஜெப அபிஷேகத்தை தந்து உங்களை நடத்த போகிறார். நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக, ஜெபத்திலே எப்பொழுது அக்கினி தீபத்தினாலே எரிந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். இந்த நாளிலும் இம்மட்டுமாக தன்னுடைய ஆவியானவர் இந்த முதலாம் நாள் நற்செய்தி பெருவிழாவில் அசைப்பாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அடியின் மனைவியுமாக குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறதற்கு கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான போதகர் ஐயாவை, மனைவியை, பிள்ளைகளை, மருமக்களை, பேர பிள்ளைகளை, இந்த சபையை நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையும்படி கர்த்தர் இந்த ஊழியத்தை, ஊழியக்காரரை, மனைவி, பிள்ளைகளே, மருமக்களை, பேர பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவும் பலுவும் பெருகவும் பண்ணுவார். ஆண்டவர் இந்த தேசத்திலே எழுப்புதல் கருவியாக இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. கட்டளையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல தேவ மனிதனை உங்களுக்கு ஊழியக்காரராக ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாரையும் தரிசனையாக விசாரித்து ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். சின்ன பிள்ளைகளோடு குழந்தையை போல பேசி பழகுகிற அருமையான போதகர். அல்லேலூயா. வாலிபர்களை கண்ட வாலிப பிராயத்துக்குள்ளாகவே அவர் மாறி விடுவார். வாலிபர்களோடு இசைந்து ஒன்றர கலந்து பழகி அவர்களிடத்துல ஆண்டவரை குறித்து அறிவித்து ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு தேவ மனிதன். அதுபோல திருமணமான சகோதர சகோதரிகளை கண்டு அவருக்கு ஏற்ற விதத்துல பழகி பக்குவமா பேசி அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறவர். முதியோர்களை கண்டால் அவருக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்ற பிரயத்துள்ளவர்களை கண்டால் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் பேசி பழகி அவர்களையும் நல்ல முதல்ல கண்டித்து ஆண்டவருக்குள்ள நடத்துகிற நல்ல போதகரை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக நீங்க ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் 12 வருடம் இந்த இடத்துல வருகிறதற்கு முன்பாக வட்டக்கோட்டை பகுதியில் அவர்கள் ஊழியர் செய்த நாட்களில் 12 வருடம் அவர்களோடு நாங்கள் இணைந்து ஊழியர் செய்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறோம். ஆகையால் எனக்கு நன்கு அவரை தெரிந்து வைத்திருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன். ஆகையால் நீங்கள் இந்த சபையில வந்த பிறகும் அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆகையால் இந்த நல்ல ஊழியக்காரருக்காக, மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, இந்த சபைக்காக நீங்க ஊக்கமா ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஜெபிக்கிற உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் அதிசயம் செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த 3 நாள் பாருங்கள் நற்செய்தி பெருவிழாவின் மூலம் உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை தந்து ஆண்டவர் மகிமையா நடத்த போகிறார். கரங்களை தட்டி இப்பொழுது இந்த இடத்துல அருமையான பாடல் ஆராதனை நடத்தின போதகரை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஒரு
ஜெப கிருபை அவருக்குள் இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் நல்ல பாடல்கள் கொடுத்து ஆண்டவர் அந்த பாடல் திறமையை இன்னும் மேலும் வளர்த்து கொண்டு ஆண்டவருக்காக புதிய பாடல்களை பாடி இனிய குரல் வளத்திலே கிருபையிலே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை செய்வாராக, ஊழியர்களை பயன்படுத்துவாராக. இசைக்கருவியை மீட்டு அருமையான போதகருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அந்த போதகரை பயன்படுத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபித்து தாங்கின அருமையாக கணத்துக்குரிய போதகர் ஐயாவே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து பலமும் பெருகம் செய்வார். இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை தரவுகிறார். ஒருவரும் ஒரு நிகழ்வும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடி வார்த்தை சாமர்த்தியத்தை வல்லமையை தந்து தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். எந்த மதவாத சக்தியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடி ஆண்டவர் அவைகளை முறியடிப்பார். இந்த பட்டணத்தில் போராடுகிற வாரமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளை தகர்த்து இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவார் தேவன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பலமா இந்த இடத்துல கட்டி எழுப்பப்படும். தேவ சுத்தம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற புறஜாதி ஜனங்களிடத்தில் இந்த மதவாதிகளிடத்திலிருந்து எழுப்ப போகிறார். இது சபையில கொண்டு வர போகிறார். மற்ற ஊழியக்காரர்களுடைய சபையில கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. கடைசியாக இந்த இடத்துல வந்து இம்மட்டுமாக உபவாசித்து ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து செபித்து ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களையும் உங்கள் வீட்டாரை நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து உங்களை பலரும் பெருகவும் பண்ணுவார். எல்லா நன்மைகளை தந்து ஆண்டவர்களை திருப்தியாக சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ வைப்பார். எல்லாவற்றிலும் சம்பூர்ணத்தை தருவார். இந்த சபையில உத்தம சாட்சியாய் நிறுத்த போகிறார். கடனை கட்டி பாட்டு பாடி நாம் செபித்து ஆண்டுடைய வேத வசனத்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இப்பொழுது நான் கால வேளையிலே ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுனால என்ன பலன், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை அறிந்து ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு மாலையில் இருந்து எழுப்புதல் செய்தி, இது ஒரு நற்செய்தி பெருவிழாவாக இருந்தாலும் எழுப்புதல் செய்தியை நீங்க கேட்க போறீங்க. நல்ல சத்திய வசனத்தை ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். அந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக சுடர்களை போல இந்த தேசத்தில் சபையில் சமுதாயத்தில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த மறுநாளிலே சொல்லப்படுற கர்த்தர் எங்களோடு பேசினார். ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினார். எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நீங்க சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க ஆண்டவர் கிரியை செய்ய போறார். அல்லேலூயா. நாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு கோரஸ் பாடல் பாடுவோம். எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதிதாருமே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதிதாருமே. எந்த கோட்டையே எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதிதாருமே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதிதாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவிலந்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. ஐயேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவிலந்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. கையேட்டும் பாதம் வந்தேன். எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதிதாருமே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா
பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் இயேசுவே, போராடி ஜெயிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் இயேசுவே, போராடி ஜெயிக்கின்ற நாதா. எந்த வேலை உனை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்த வேலை உனை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி அங்கே பார்த்து பேசி ஒரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பெருமையாக மகிமையாக நிரம்பி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காரியங்களும் நம்ம கர்த்தருடைய செய்து நம்மை மேம்படுத்தி வாழ வைக்க முடியும். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சொல்கிறார். ஹalleluya. ஆவியான நிரம்பி கொண்டே இருக்கிறார். நீ காலையில பார்க்க வேண்டாம். அந்நிய பாஷைகளை பேசுங்க. நிரம்பி ஆவியான right now in the name of Jesus. நிரம்பி ஆவியானவரே. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க உடனே கண்டிப்பா உங்களை ஆசீர்வதித்து பிரகாசிக்கப்படும். கூட்டம் ஆரம்பத்திலிருந்து முடிகிறது வரையிலும் உங்க சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சபையில் இறங்கி வந்தாச்சு. உங்க ஜெபத்தை கேட்டு விட்டார். இனி தடைப்பட ஒருவனாலும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்ய போறார். தேவனுடைய பிள்ளைகளை குறித்த நேரத்தில் முடித்து ஜெபித்து அனுப்புகிற மாலை வேளையில் அநேகர் அழைக்குவார்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அபிஷேகத்தை தருவார், வல்லமையை தருவார், வரங்களை தருவார், தரிசனங்களை தருவார். ஆண்டவர்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி போதிக்கிறார் என்று பார்ப்போமானால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அல்லேலூயா. கரங்களை தட்டுவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைப்பவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு என்று கரை திரை பிள்ளை இல்லாதபடி அவருடைய கற்புள்ள கன்னிகைகளாக அவருடைய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளை மத்திய ஆகாசத்தில் வந்து அவரோடு சேர்த்துக் கொள்ளுகிறதற்கும், பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நிறுத்திய நியாய தீர்ப்பை கொடுக்கவும், உலகம் முழுவதையும் மோசம் போக்கின சாத்தானுக்கு முடிவு கட்டவும் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அல்லேலூயா. கரங்களை தட்டலையில சொல்லும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வருவார். அவருக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பார். அங்கே அவரோடு விருந்து புசிக்க பண்ணுவார். அதன் பிறகு பூமியிலே 1000 வருட அரசாட்சியை செய்வோம். அதன் பிறகு சாத்தானுக்கு முடிவை உண்டாக்கி ஆண்டவர் நித்திய நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மை புதிய எருசலேம் என்கிற மகிமை அடைந்த அந்த நகரத்தை வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தேவனிடத்திலிருந்து இறங்கி வர பண்ணி அந்த புதிய எருசலேம் நகரத்தில் கொண்டு போய் நம்மை சந்தோஷமாக வாழ வைப்பார். அங்கிருக்கிற 12 பாருங்கள் விதமான ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக ஏற்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் இதுவரையிலும் சம்பவிக்கவில்லை. நாம் நாட்களை ஒவ்வொரு நாளாக எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு சந்தோஷமான நாள் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் நெருங்கி வரும். இந்த சந்தோஷமான நாள் எப்பொழுது கைகூடி வரும்? இந்த சந்தோஷமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் நான் எப்பொழுது பெற்று அனுபவிப்பை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு ஆவலோடு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வேத வசனத்தை தியானித்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவருடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். கரங்களை கட்டுவரே சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் தீமை செய்தால் அல்லது ஒரு மனுஷன் தீமை செய்தால் அவர்களிடத்தில் ஒரு முறை போய் நாம் விளக்குவோம். இந்த தீய காரியத்தை நீ எனக்கு விரோதமாக செய்யாத, இந்த தீமையான காரியங்களை செய்து என்னை வேதனைப்படுத்தாதே என்று சொல்லி நாம் விளக்குவோம். மறுபடியும் அதே தீமையான காரியத்தை நமக்கு செய்தால் நமக்கு சில நேரங்களிலே கோபங்களும் ஆத்திரங்களும் வந்து கொஞ்சமா கோபப்பட்டு போய் மறுபடியும் விளக்குவோம். நீ இந்த காரியத்தை செய்யாத, செய்தாயினை நான் எப்பொழுதும் ஒன்று போல இருக்க மாட்டேன், அதனால நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிவிட்டு வருவோம். மூன்றாவது முறையும் அதே தவற நமக்கு விரோதமாக ஒரு மனுஷன் செய்தால், ஒரு மனுஷன் செய்தால் கடைசியாக போய் எச்சரிப்போம். இனி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் கோபத்தின் உச்சகட்டத்தில் போய்விட்டேன், கடைசியாக உன்னிடத்தில் விளக்குகிறேன், இப்படிப்பட்ட தவறை செய்யாம நீ ஜாக்கிரதையாக இரு. கரங்களை கட்டாலே சொல்றேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில மனுஷனுடைய வாழ்க்கையில இயல்பாக நடக்கிறது. சிலரை தீர்த்ததை கட்டுகிறார்கள் உலகத்தில். அலேலியா சொல்லுவோம். அலேலுயா. கரங்களை கட்டி சொல்லுங்க. அலேலுயா. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக நான் அதி சீக்கிரமாக வரப்போகிறேன். என்னுடைய வருகையில நீ எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கும் என்னுடைய எல்லா பலன்களையும் பெற்று அனுபவிக்கிறதற்கு ஜாக்கிரதையாக நீ ஜாக்கிரதை இல்லாம போனா எல்லாவற்றையும் இழந்து போவ. என்னுடைய வருகையில நீ கைவிடப்படுவ என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த பகற்கால வேளையில் உங்களோடு திருப்பம் பெற்றுகிறார். கரங்களை கட்டாலே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை தான். ஆனா ஆண்டவருடைய வருகை அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான மகிமையோடு, பிதாவாகிய தேவனுடைய மகிமையோடு அவர் வருவார். அந்த மகிமையை அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்கள் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. எப்பொழுது விழித்து
விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கற்புள்ள கன்னிகைகளாக, கரை திரை பிள்ளை முதலானவைகள் கொஞ்சமில்லாதபடி ஆண்டவருக்கு ஏற்ற கற்புள்ள பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து எப்பொழுதும் ஜெபித்து பரிசுத்த ஆவியில நிரம்பி அக்கினி அபிஷேகத்தில் நிரம்பி அனல் விட்டு கொழுந்தை எரிந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட முடியும். ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இல்லைன்னா நீங்க க்ளோஸ். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க தவறுனா நீங்க க்ளோஸ். க்ளோஸ்னா உங்க ஜோலி முடிஞ்சு போகும். என்னுடைய வருகை சீக்கிரமா இருக்கும். எனக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, எரிந்து பிரகாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, கரை திரை பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நான் எடுத்துக் கொண்டு போவேன். நீங்களும் கைவிடப்பட்டவர்களாக கதறுவீர்கள் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் ஏன் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் என்கிறதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய வருகையில நாம் கைவிடப்படாதபடிக்கு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல தெளிவுள்ள ஒரு புத்தி வேணும். நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கலாம். இரண்டாவது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை பலருக்கு இன்னைக்கு பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள், ஜெபிக்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக வாழுகிறார்கள். ஜெபிக்காதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஜெபிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கரங்கள் தட்டலே அல்லேலூயா. சபையில எப்பெல்லாம் ஜெபம் நடக்கிறதோ அப்பெல்லாம் சபையில வந்து ஜெபிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சபையில ஜெபம் நடக்கும் பொழுது சபையில வராமலும் ஜெபிக்காமல் இருக்கிறீர்களானா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று யாரிடத்தில் சொல்லிவிடாதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சபையில வந்து இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள். வேதத்தில் பார்க்கும் பொழுது 84 வயதானவர் விதவை தாயார் பாருங்கள், அவள் தீர்க்கதரிசியாக இருந்தார். புருஷனோடு 7 வருஷ காலம் தான் வாழ்ந்தார். ஆனால் புருஷனார் இறந்த பிறகு 84 வயது வரையில் இடைவிடாமல் தேவனுடைய சபையில் வந்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். யாரும் உதவி செய்ய பாருங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த விதவை தாயாரே இரவும் பகலும் தேவாலயத்தில் இருந்து ஒன்றும் எனக்கு இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தது உண்மையானால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையை கர்த்தரிடத்தில் பெற்று அனுபவிக்கிற நீங்கள் எவ்வளவோ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறது உங்கள் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது என்கிறது நீங்கள் அறிந்து உணர்ந்து இந்த தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, பாவிகளாக வாழுகிறவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும் என்கிறது அறிந்து உத்தரவாதம் சொல்லி நீங்கள் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவருடைய வருகை அறிந்தோ உங்களுக்கு கேடு உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. யார் ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்புல நின்று அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக உத்தரவாதம் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களே கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். கரங்களை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பாருங்கள், அந்த நல்ல பங்கை ஆண்டவர் இந்த பகற்கால வேலையில் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். இந்த முதலாம் நாள் நற்செய்தி கூட்டத்தில் நடக்கிற இந்த உபவாச கூட்டத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக காணப்படுகிறீர்கள். கரங்களை தட்டுவதைய சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க. கர்த்தரை நேசிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவர்கள் அன்னிவாசம் பேசுங்க. லபா ரபா சந்தி காந்தா ரபா நரம்பு காட்டுறேன். நரம்பு சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்க. ஜெபிங்க. ஜெபிக்கிட்டே இருங்க. ஜெபிக்கதான் வந்து ஜெபிங்க. அல்லேலூயா. 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 ஜெபிக்கிட்டே இருங்க. ஜெபிங்க. அல்லேலூயா. அனுமதி எடுங்க. லபா ரபா சந்தி காந்தா ரபா லபா ரபா காந்தா ரபா லபா ரபா காந்தா ரபா லபா ரபா சந்தி காந்தா ரபா தேசத்திலே போராடுகிற எல்லா ஆவியும் ஆண்டவர் காட்டணும். ஜெபிங்க. ஜெபிங்க. அல்லேலூயா. எழுப்புகிறார் ஆண்டவர். கொழுந்து விட்டு எரியுங்க. கொழுந்து விட்டு எரியுங்க. அன்னியவாச பேசுங்க. மரணங்களை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா கற்றுக்கொள்ளுங்க. லபா ரபா சந்தி காந்தா ரபா எல்லாவற்றுக்கும் முடிவை சமயமாயிருக்கு. ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. அல்லேலூயா.
ஹalleluya. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் அதன் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் அதன் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யாக்கோபு என்கிற அப்போஸ்தலர் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு. அல்லேலூயா. இந்த காரியத்தை நல்லா உற்று கவனிங்க. இந்த பகுதியை நீங்க அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டாதீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைக்காதீங்க சொல்லுங்க. நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு உங்களிடத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. உங்கள் பாருங்கள் குறைகளை என்ன அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் மாறி மாறி ஜெபிக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே சுத்தம் அடைகிற அனுபவம் உண்டாகணும். நாம் கிறிஸ்தவர்களாக வாழுகிற என்கிறதுக்காக நாம் முழுவதும் சுத்தமானவர்கள் அல்ல, சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மிடத்துல ஏராளமான குறைகள் உண்டு, கரைகள் உண்டு. இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கும்படிக்கு நாம் சுத்தம் அடையும்படிக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டுமா? என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. மாறி மாறி சபைக்கு வருகிற பிள்ளைகள் உங்களுடைய குற்றங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட்டு இனி குற்றம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒருவருக்காக ஒருவர் விசாரித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கரங்களை தட்டாதீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 நாள் நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்கிற உங்களுக்குள்ள யாருக்குள்ளையாவது மன கசப்புகளோ மன ஐயங்களோ இருந்தா நீங்க இன்றைக்கு ஒப்புரவாகி விடுங்க. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நீங்க திருவிருந்து கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க போகிறீர்கள். அன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு கரைகளோ குறைகளோ மன கசப்புகளோ ஐயங்களோ ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே சரீரத்தின் அப்பத்தை பிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக மாற போகிறோம். ஆகையால் ஒருவருக்கு ஒருவர் உங்களிடத்தில் பகைமைகளோ அல்லது விரோதமான மனப்பான்மைகளோ குற்றங்களோ குறைகளோ இருக்குமானால் நீங்கள் சுத்தம் அடையும்படிக்கு நீங்கள் கர்த்தருடைய பந்தியை புசிக்கும்படிக்கு ஒருவருக்கு ஒருவர் உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு விட்டு நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் இப்பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அல்லேலூயா. கரங்களை தட்டாதீங்க சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தான் நீதிமான்கள் நீதிமாட்டிகள். இந்த உலகத்தில் வாழுகிற கோடீஸ்வரனோ ஐஸ்வர்யமானோ ஆளுகையில் இருக்கிறவர்களோ அதிகாரத்தில் செயல்படுகிறவர்கள் அல்ல. நீங்கள் நானும் தான் நீதிமான்கள். ஆகையால் நீங்கள் நானும் ஊக்கமாக செய்கிற வேண்டுதல் தான் தேவனுடைய சமூகத்தில் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆகையால் நீங்க கரங்களை தட்டி ஜெபிங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. ஆவியில் நடந்து ஜெபிங்க. ஹalleluya. 2 நிமிடம் ஜெபிங்க. என்ன காரியத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்க நடத்துகிறாரோ ஜெபிக்க சொல்கிறார் அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. ஊக்கமா ஜெபிங்க. ஜெபிங்க. ஜெபிங்க தேவ பிள்ளைகள். ஜெபிக்கிற பிள்ளைகள் நடக்கும். ஒரு மகனை உலகம் முழுக்கும் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ, என்ன காரியத்தில் அறிக்கை செய்யணுமோ, என்ன காரியத்தில் சுத்தம் அடையணுமோ அந்த காரியத்தில் பிள்ளைகளை சுத்தமாக்குங்க. ஒருவருக்காக ஒருவர் தங்களுடைய குறைகளை அறிக்கை விட்டு ஆண்டவரை ஜெபிக்கட்டும். ஆண்டவரை பிள்ளைகளுடைய ஜெபம் ஊக்கமானதாக இருக்கட்டும். ஊக்கமா ஜெபிங்க. வாயிலிருந்து கவனத்தை வெளிப்படுத்துங்க. ஊக்கமா ஜெபிங்க. ஹalleluya. ஹalleluya. ஒரு நிமிடம் ஜெபிங்க. ரபா ரபா சந்தி மாதான
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் செய்கிற